இது நான் கடவுள் டைரக்டர் பாலா எடுத்தார்ல படம். ஆமாண்ணே. நான் கடவுள் அட்டர் பட்டம் அங்கீகாரம் வச்சுது. கோலி சோழாவில் பண்ணிச்சுக்கிறேன். ஃபேமிலி கூட எங்கே போனாலும் வெளில போனாலும் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாக போகும். வரும்போது பார்த்தா எங்களை வந்து தனியார் துறையில் வேலைக்கு வான்னு தனியார் துறையில் வேலை இருக்குன்னு சொல்லி பேப்பர் நியூஸ் அந்த நியூஸ் எல்லாம் போடுறாங்க. நம்ம இப்படி பிறந்தது நமக்கு தப்பா, இல்லை கடவுள் தப்பா, இல்லை நம்ம பெற்றவங்க தப்பா அப்படின்னு எவ்வளோ நம்ம உணர்ந்துக்கணும். சினிகார்ன நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ சினி ஸ்பாட். நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளுடைய சினி ஸ்பாட்ல யார் இருக்கா அப்படின்னா எம்ஜி ராகுல் தான் இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம் சார். எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. சூப்பர்ண்ணே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ? என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு இப்போ? நான் தமிழ்நாடு உயரம் குறைந்த மாற்றுத்திறனாளர் சங்கத்தின் மாநில தலைவராக இருக்கிறேன். ஓகேண்ணே. என் பேர் வந்து எம்ஜி ராகுல். நானும் ஒரு 10 படத்துக்கு மேலே நடிச்சுக்கிறேன். சூப்பர்ண்ணே. இந்த சான்ஸ்லாம் ஒரு சில பேருக்கு தான் சான்ஸ் போய் தியேட்டர் தான் கிடைக்கும். நானும் ஏஜென்சி மூலியமா தான் நடிச்சுக்கிறேன். ஓகே ஓகே. நான் வந்து டைரக்டர்லாம் இது வரைக்கும் போனது இல்லையே. ஆனா ஏஜென்சி மூலியமா போகும்போது பணம் பாதி வந்து அவங்க எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு தருவாங்க அப்படிதான் கொடுப்பாங்க. அது போதுமானதா இருக்கா? போதுமானது இல்லை. அப்போ வந்து சான்ஸ் கிடைச்சது நமக்கு ஒரு முகம் வந்து வெளியே வருதுன்றதுக்காக போகணும். ஓகே ஓகே. இப்ப அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குல்ல, அது எந்த படத்துல முதல்ல உங்களுக்கு கிடைச்சது? எனக்கு அங்கீகாரம் பார்த்தீங்கன்னா இது நான் கடவுள் டைரக்டர் பாலா எடுத்தார்ல படம். ஆமாண்ணே. நான் கடவுள் அட்டர் பட்டம் அங்கீகாரம் வச்சுது. கோலி சோழாவில் நடிச்சுக்கிறேன். அன்பே சீரியல் நடிச்சுக்கிறேன். அற்புத தீவு, பகீரா, இப்படின்னு நிறைய படம். ஓகே. பாலா அவர்களுடைய பயணிக்கும் போது அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அவர் நல்லா இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாரி இருப்பாங்க. ஓகே. ஏன்னா நான் கடவுள் படத்துல வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசியிருப்பாங்க. நிறைய இந்த சமுதாயம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து மாத்தியும் காமிச்சிருப்பாங்க. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதனால இந்த சமுதாயத்தை ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பக்கம் தான் எங்களுக்கு ஷூட்டிங் ஃபுல்லாக வச்சாங்க. ஓகே. நல்லா இருந்தது. அவர் கூட பழகிறது, பேச்சு எல்லாமே எங்களை வந்து துன்பத்தக்கூடாது அப்படின்னு வந்து ஏஜென்சிக்கிட்டயோ அவர் அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்டயோ எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவார். ஓகே. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேமராஸ் எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்க, அவங்களுக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கிறார். ஓகே ஓகே. லைக் அதுக்கப்புறம் பாலா சந்திச்ச அனுபவம் இல்லைம்மா? இல்லை. ஓகே. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரா? ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை, அந்த ஸ்ட்ரிக்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாரி பேசுவார். ஓகே ஓகே ஓகே. இப்போ படங்கள் வாய்ப்பு எப்படி வந்துகிட்டு இருக்கு? வருதா பட வாய்ப்புகள்? பட வாய்ப்புலாம் இப்போலாம் வரத்தே இல்லை சார். ஓகே. எதனால நினைக்கிறீங்க? அது எங்களுக்கான கேரக்டரே அங்கே வைக்கிறது இல்லை. ஒரு சினிமாவில் எந்த சினிமாவில் வச்சாலும் சரி, எங்களுக்கான கேரக்டர் காமெடி சீனோ எந்த சினிமாவும் வைக்கிறதில்லை. எங்களுக்கான என்னன்னா காமெடி சீன் தான் வைப்பாங்க. அந்த சீனே எங்களுக்கு அங்கே வரத்து கிடையாது. ஓகே ஓகே. காமெடின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்ஸ்லாம் வந்துட்டாங்களே, அதனால இப்போ எங்களை மாரி ஆளுங்களே உள்ள நோக்கத்தில். புரியுது. ஆனால் ஆடிஷன்லாம் போறீங்களா? நான் 2-3 தடவை போனேன். அதெல்லாம் ஒன்றும் செலக்ட் ஆகும். ஓகே. அங்கே எப்படி இருந்தது? உங்களுக்கான வரவேற்பு அங்கே எப்படி இருந்துச்சு? வரவேற்பு நல்லா தான் இருந்தது. ஆனால் உங்களுக்கான சான்ஸ் வந்தால் சொல்கிறேன். புரியுது அப்படின்னு தான் சொல்றாங்க. புரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணன் கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. இந்த சமூகம் வந்து எப்படி பாக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. நம்ம என்னதான் முயற்சியோட எடுத்து போராடினாலும் அந்த சமூகத்துடைய சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா. அது எப்படி இருக்கு உங்களுக்கு? சமுதாயம் வந்து இன்னமும் எங்களை வந்து கீழ்தனமா தான் பார்க்குது. யாருமே மேல்தனமா சமுதாயம் பார்க்கறதுக்கு. ஃபேமிலி கூட எங்கே போனாலும் வெளில போனாலும் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமா போகும். வரும்போது பார்த்தா நம்ம ஃபேமிலியே நம்மளை ஏன் கூட்டின்னு வந்தோன்னு நொண்டு போகிற அளவுக்கு சமுதாயம் பேசுவாங்க. ஓகே ஓகே. அதனாலே அந்த சமுதாயத்தை பார்த்தாவே நமக்கு பிடிக்காது. புரியுது. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது சந்தோஷமா கிளம்பக்கூடிய ஒரு இடத்துக்கு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா வருத்தமாக தான் வந்து போடுவோம். எதுக்குடா அங்கே போனோம், எதுக்கு நம்ம வெளில போனோம், நம்ம வெளில போகாமல் நம்ம ஃபேமிலி மட்டும் போயிட்டு வந்துருக்கலாமே, நம்ம வீட்டுக்குள்ளேயே போய் டிவி பார்த்துருக்கலாமே, இல்லை பெறாக்க வேற ஏதாவது பண்ணியிருக்கலாமே. ஓகே அப்படின்னு தான் தோணும். புரியுது. இப்போ பொருளாதாரமா எப்படின்னு இருக்கு உங்களுக்கு? பொருளாதாரத்தில் எங்களை மாரி உயரம் கொண்டவங்க எல்லாருமே கீழ்தனமாக தான் சார் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து சில பேர் வந்து பிச்சை எடுக்காத குறைகள் கூட இருக்கிறாங்க. ஏன்னா நான் சமுதாயத்தில் நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஓகே. நான் வந்து ஒரு சங்க தலைவர்ன்றதால எல்லா ஊருக்குமே நான் சுற்றி பார்த்துக்கிறேன். சில பேர் வெளியே வரமாட்டாங்க, இன்னும் அப்பா அம்மா அடக்கத்திலே தான் இருக்கிறாங்க. வெளியில் வந்தால் நம்மளை எங்கே கிண்டல் பண்ணிட போகிறாங்கன்னு, நம்மளை கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்த்து வரமாட்டாங்க. எங்களை மாரி ஆளுங்க எதிர்த்து வரமாட்டாங்க. நம்மளை கிண்டல் பண்ணால் நம்ம உள்ளுக்குள்ளேயே அடங்கிடும்னு நமக்கு இருக்கிறாங்க அவங்க.
புரியுது சார். ஏன்னா நீங்க ஒரு சங்க தலைவரா இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். வழிநடத்தல் எப்படி இருக்கணும், இவங்களை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு அதை பத்தி சொல்லுங்க. ஆனால் வழிநடத்துறது வந்து நான் வாங்கம்மா வெளியில் வாங்க, சமுதாயம் அப்படி தான் பேசும், சமுதாயத்தை பார்க்காதீங்க, நம்ம வெளியில் வரதான் ஒன்று ஒன்றா தெரிஞ்சிக்க முடியும், நமக்கான விஷயம் என்னென்ன நடக்குது என்னென்னு தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வீடு தேடி வரும்னா வரவே வராது. அரசாங்கத்துலேருந்து எம்ப்ளாய்மெண்ட்டே எடுத்துட்டாங்க. நீங்கள் டிஎன்பிசி தான் எழுதணும். அந்த டிஎன்பிசி பதிவு பண்ணனா கூட நெட் சென்டர் தான் நீங்கள் போய் ஆகணும். அதை வந்து வீட்டிலேருந்து போய் அவங்கள பதிவு பண்ண சொன்னால் அவங்க தப்பாக பண்ணாலும் அந்த டிஎன்பிசி எக்ஸாமுக்கு உங்களுக்கு வராது. நீங்கள் வந்து பஞ்சாதாம்மா உங்களுக்கு வெளியே வரும். அப்பா அம்மா கூட இதை படிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே இப்போ அப்பா அம்மா கூட தான் போனீங்க, படிக்கிறதுக்கும் அப்பா அம்மா கூட வெளியில் வாங்க. வெளியில் வந்தால் தான் உங்களோட சமுதாயம் உங்களுக்காக முன்னேறும்னு சொல்லிடுச்சு. புரியுது சார். இப்போ நீங்கள் சொன்னீங்களா டிஎன்பிசி எக்ஸாம், இதெல்லாம் எழுதி உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வருதா? இல்லை, அந்த எழுதினாலும் வரது இல்லையா? எதனால நினைக்கிறீங்க? அது இப்போ ஏன்னா ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டா அந்த வேலை வாய்ப்பு வந்து அவங்க ஆமா எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டா வரும். இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனா கூட சரிங்க, அதுக்குள்ள நான் அரசாங்கத்தை பற்றியும் குறைன்னு சொல்லலை, அதுக்குள்ள இருக்கிற அதிகாரிங்க அதுக்குள்ள அங்கே வச்சிடறாங்கல்ல, டிக்டாக் மாரி அந்த இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் உள்ள போகலான்னு தான் வச்சுக்கிறாங்க. ஓகே ஓகே. அது மாதிரி அமௌண்ட்லாம் கேட்டுட்டு ஏன்னா ஒரு தலைவரா நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க, நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. என்கிட்ட புகாரே வந்துச்சு, அம்மா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பணம் கொடுக்குறேன்னு இப்போ ஒன்றும் இல்லை, ராகுல் கிட்ட பணம் கொடுக்குறேம்மா, திடீர்னு நான் நாளைக்கு என்னை சிஎம்ஓ இல்லை வேறு யாரோ ஒருத்தவங்க என்னை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்கன்னா அந்த பணம் உனக்கு ஏமாண்டுடுவோம்மா, உனக்கு ஆர்டர் காப்பி கையில் வந்த பேருக்கு வேணா கொடுங்கம்மா அப்படின்னு நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிறேன். புரியுது. இப்ப சிஎம் அவர்களுக்கு நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க, ஒரு தலைவரா என்னென்ன கோரிக்கைகள் வந்து அவங்க நிறைவேற்றணும், உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு? எங்களுக்கு என்னன்னா மெயினான கோரிக்கை வந்து எங்கள் உயரம் குறைஞ்சவங்களை வந்து தனிப்பயிற்சியா 1.5 லட்சம் பேர் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்குன்னு செய்கிறாங்க, அதில் வந்து கடும் மாற்றுத்திறனாளின்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, அதில் வந்து எங்களை இன்க்ளூட் பண்ண சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் பஸ்ஸும் ஏற முடியாது, எதுவுமே போக முடியாது, நாங்கள் எதாக இருந்தாலும் ஆட்டோ வச்சு தான் போகணும், எல்லாமே வேலைக்கு தான் போகணும். எங்களுக்கும் அந்த கடும் ஊனமுற்றோர் கொடுக்குற அமௌண்ட்டே எங்களுக்கு கொடுங்க, இந்த 1500 கொடுக்காதீங்க, ஒரு இப்போ கடும் ஊனமுற்றோருக்கு 5000 கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கும் அந்த 5000 கொடுங்க அப்படின்னு. ஏன்னா எங்களையும் ஏற முடியாது, எங்களுக்கும் அந்த பஸ் ஏறத்து கஷ்டம், ஆட்டோட்டா நாங்களும் ஏறி போகணும், நாங்களும் எல்லாமே ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாமே இது பண்ணுறோம். புரியுது. அதுக்கான சொல்லி வச்சுக்கிறோம். எங்களுக்கான தனிமையாக படுத்தணும். உயரம் குறைஞ்சவங்க மாற்றத்தினால அவங்களுக்கான சலுகையை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் எதுவுமே கிடையாது, ஒரு சலுகை கூட கிடையாது. அது எதிர்த்து குரல் கொடுத்துருக்கிறேன். கொடுத்துட்டா இப்போ நான் போன வருஷம் ஏப்ரல் மாதம் ஒரு போராட்டம் நடத்தினேன், பெரிய அளவில் போராட்டம். அது யாரோ பேசி அப்புறம் என்ன சொன்னாங்க, நான் இந்த கோரிக்கைலாம் நிறைவேற்றணும்னு சொல்லி சொன்னாங்க, நான் நிறைவேற்றலை. ஒன்னே ஒன்று என்னன்னா 3 சக்கர வண்டி எங்களுக்காக மாடிஃபிகேஷன் பண்ணி பண்ணுறேன்னாங்க, அது மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறாங்க, அது இந்த ஆட்சியில் நிறைவேறணும்னு நான் 100% நம்புறேன். அது என்னன்னு தெரியல. அது போன ஆட்சியிலே நான் வந்து இலவச பஸ் பாஸ் கேட்டிருந்தேன். எல்லா டீலர்ஸ் எல்லா பஸ்லையுமே எங்கள் உயரம் கொஞ்சம் ஏறி போனால் இலவசமாக. ஏன்னா நாங்கள் இப்போ நடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபா வாங்குறோம், 800 ரூபா சாம்பிளுக்குன்னு வாங்கணும்னு வச்சுங்க, எங்களுக்கு பஸ் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா போயிடும். சப்போஸ் நாங்கள் வாடகை ஒரு ட்ரெஸ்ஸு எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு 300 ரூபா போயிடும். மீதி மிஞ்சத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 400 ரூபா மிஞ்சம். 400 ரூபாலாம் வச்சு நாங்கள் குடும்பம் நடத்த முடியாது. அதுக்காக சொல்றது நல்லா டீலர்ஸ்லாம் நாங்கள் ஏறினா கூட எங்களுக்கு ஃப்ரீ பஸ் வேணும்னு அந்த கோரிக்கை வச்சேன், அது நிறைவேறல. அது நிறைவேற்றுறேன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் அதை நிறைவேற்றவில்லை. புரியுது. ஏன்னா இப்ப இது புது அரசாங்கம் அமைச்சிருக்கிறதுனால நீங்க கொண்டு போய் கோரிக்கையை கொடுத்துருக்கீங்க, அது அவங்க சைட்ல இருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் இல்லை, இன்னைக்கு வரலாம் அன்னைக்கு வரலாம் அது ஏதாவது ஒரு பதில்? இது வரைக்கும் பதில் வரல. சிஎம் ஹெல்ப்லைன் காமிச்சிக்கிறேன், சிஎம் இது காமிச்சிக்கிறேன். அன்னைக்கு செக்ரட்டரி மேடமை பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப நேரம் உட்காண்டோம், ஒரு சேனலை முடிச்சுட்டு போய் உட்காண்டோம். செக்ரட்டரி மேடம் வரல, நீங்கள் மண்டேக்கு மேலே வான்னு சொன்னாங்க. திருப்பி நாங்கள் நேற்று ஒரு மெயில் ஐடி கிடச்சிது, அதுக்கு மெயில் அனுப்பிச்சிக்கிறோம். அவங்க பிஏ பிஏன்னு இல்லை, நேற்று ஒருத்தவங்க சிஎம்ஐ பார்க்க போனாங்க மாற்றுத்திறனாளி, அவங்க சொன்னாங்க இந்த நம்பர்லேருந்து தான் எங்களை கூப்பிட்டாங்கன்னு. அந்த நம்பருக்கெலாம் நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிறோம், கூப்பிடுவாங்கன்னு நம்பிக்கிறோம். அது என்ன ஏதுன்னு இன்னும் தெரியல இருக்கும். புரியுது. எங்களுக்கான மட்டும் பார்த்தீங்கன்னா 10 கோரிக்கை வச்சுக்கிறோம். இலவச பஸ் பாஸ் கேட்டுக்கிறோம், எங்களுக்கான 3 சக்கர வண்டி கேட்டுக்கிறோம், லிஃப்ட் ஆப்ரேட்டர், அது கீழே உள்ள எல்லா குரூப் 4க்கு உள்ள எல்லா இதுக்கும் ஒன்று நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக கூட போடுங்க. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு எக்ஸாம்லாம் வைக்காதீங்க, ஏன்னா நாங்கள் அப்போ அந்த காலத்தில் படித்தோம், இப்போ திருப்பி எக்ஸாம்லாம் எழுதி இது பண்ண முடியும். எங்களுக்கான இப்போ எக்ஸாமுக்கு இது பண்ண முடியாது. குரூப்புக்கு உள்ள எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் பிரகாரம் வேலை வாய்ப்பு போட சொல்லிக்கிறோம். தனியார் துறையில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக புறக்கணிக்கிறாங்க, 1% கூட கொடுக்கல.
தனியார் ஆமாம், துறையில. தனியார் துறையில் 5% வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு போட்டுக்கிறாங்க. 1% கூட உயரம் குறைந்த மாற்றுத்திறனாளிக்கு இல்லவே இல்லை. ஓகே. தனியார் துறையில் எங்கே போனாலும் மாற்றுத்திறனாளிக்கு எல்லா மாற்றுத்திறனாளிக்குமே கொடுக்குறாங்க. ம். அவங்க சில மாற்றுத்திறனாளி கொடுக்குறாங்க, மற்ற மாற்றுத்திறனாளி பார்வையற்றோர் கொடுக்குறாங்க, காதுக்காக மற்ற எல்லா மாற்றுத்திறனாளிக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் எங்கள் உயரம் குறைஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கூட கொடுக்குறாங்க எதனாலன்னு தனியார் கேட்டீங்களா? துறையில். ஏன்னா எங்களுக்கு ஹைட் ஏற்றாதான், பெஞ்ச் ஏற்றாதான், ஆ. ஏதாவது தூக்கணும்னா நாங்கள் வெயிட்டு தூக்க முடியாதான், எங்களுக்கான வேலை வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிக்குது. அப்ப எப்படி உங்களுக்கு எங்களை வந்து பொருளாதாரம்? தனியார் துறையில் வேலைக்கு வான்னு தனியார் துறையில் வேலை இருக்குன்னு சொல்லி பேப்பர் நியூஸ் அந்த நியூஸ் எல்லாம் போடுறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் ஷூட்டிங் போக கூட அந்த வேலை கச்சிருமோன்னு அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் பொழப்பை கெடுத்துட்டு போகிறோம். அந்த தனியார் துறையில் வாய் கூசாமல் சொல்கிறாங்க, உங்களுக்கான இதில் உள்நைட்டில் உங்களுக்கான இது வேலை வாய்ப்பு ஒதுக்கலை, நான் இப்போ போடல, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போன்னு சொல்கிறாங்க. புரியுது. ஏன்னா இப்ப ஓகே, ஷூட்டிங் போனாலும் சரி, நிகழ்ச்சிகள் போனாலும் சரி, அது வந்து மாசத்துல 30 நாள்லயுமே இருக்கிறது கிடையாது. ஆமா. மாசத்துல 1 நாள் இல்ல 2 நாள் இருக்கும். ம். அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்டா வருது அப்படின்னா அது அந்த மாதத்துக்கு போதுமானதா இருக்காது. ஒரு மந்த் இல்லை, நாங்கள் பக்கத்தில் அங்கே கட்ட வாங்கிட்டு தான் போடுவோம். ஓகே. வாங்கிட்டு போடுவோம். நாங்கள் அடுத்த மாதம் ஷூட்டிங் வேண்டாம், அடுத்த வந்தால் கொடுத்துருவோன்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறோம். புரியுது. ஒரு சில பேர் நிறைய பேர் டான்ஸு ஜோகரசம் நிறைய பேருக்கு அங்கங்கே உங்களை மாரி ஆளுங்க நிறைய பேர் தெரியும், அவங்க போகிறாங்க. அது தெரியாத மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளுக்குள்ளேயே தான் அடங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி மேம்படுத்த? அதுதான் சொல்லுங்க, அவங்க தான் எங்களாம் யாருன்னா அரிசி பருப்பு கொடுப்பாங்களா இல்லை காய்கறி கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதாவது மற்றவங்களை நம்பி அவங்களுடைய தயவுல தான் வாழ்க்கையை நகர்த்துற மாதிரி இருக்கு. ஆமாம். நம்மளுடைய தனிப்பட்ட முறையில சுயமா நம்ம எதுவுமே பண்ண முடியாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்க ஆமாம் மாதிரி ஆமாம். இருக்கு. மாதத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் சங்கத்து மூலியமாக பார்த்தீங்கன்னா மாதத்தில் 10 பேருக்கு அரிசி பருப்பு அதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தா இருக்கோம். ஓகே. ஏதாவது ஒரு டோனர்ஸை பிடிச்சி, ஏன்னா அவங்க கஷ்டப்படுறத நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம். ம். இப்போ கூட போன வாரத்துக்கு முன்ன வாரம் ஒரு மாற்றுத்திறனாளியோட ஃபேமிலியோட அத்தைன்னு வச்சுங்க, அவங்க வீடு எரிஞ்சு போச்சு. அதுக்கும் ஒரு டோனர் சொல்லி நம்ம மூலியமாக சங்கத்து மூலியமாக தான் எல்லாமே வாங்கிட்டோம். ஓகே. எல்லாமே நம்ம சங்கத்து மூலியமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆ. நம்ம சங்கத்தை வந்து கான்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரம் ஒரு மாதம் இல்லைனாலும் ஒரு மாதம் உதவிடும். அதுக்குதான் உங்க சங்கம் செயல்பட்டு செயல்பட்டுன்னு ஓகே. அதுமாரி போராட்டம் நடத்தி அதுக்கான இதுக்கும் வெளிக்கொண்டு வரோம். புரியுதுண்ணே. ஏன்னா இப்ப நம்மளுக்கான மரியாதை அப்படிங்கிறது நம்ம சுத்தி வட்டாரங்கள் எல்லாருக்கும். ஆனா நம்மள சார்ந்தவங்களுக்கு நம்ம குரல் கொடுக்கறதுக்கோ இல்ல அவங்களுக்கான ஒரு விஷயத்த கேட்கறதுக்கோ போற இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க எப்படி இருக்கு மரியாதை? அரசாங்க அதிகாரிகிட்ட வாங்க உட்காருங்க எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா சங்கம் ஆரம்பிச்சிங்க பரவாயில்ல பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கான சப்போர்ட்டிங் இல்லை. ஓகே. இப்போ டோனர்ஸ் கிட்ட போனீங்கன்னா பரவாயில்ல நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எத்தனை பேருக்கு வேணும் என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அவங்க கொடுக்குறாங்க. அவங்க கூட அவங்கக்கிட்ட நம்ம இந்த விளக்கத்தை சொல்கிறோம், இதுமாரி மாற்றுத்திறனாளிகள்லாம் எல்லாருமே செய்கிறாங்க, உயரம் குறைந்த மாற்றுத்திறனாளிக்குன்னு பார்த்தா யாரும் அந்த அளவுக்கு செய்யலை, நீங்களாம் செய்யுங்க சார், எல்லாம் இத்தனை பேர் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மாதத்தில் ஒரு 10 பேருக்கு வருவாங்கன்னு நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். புரியுது. ஒரு தலைவரா இந்த சமூகத்துக்கு நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்கும்? கேட்க கேள்வினா எங்களை வந்து நீங்கள் தாழ்த்தி பார்க்காதீங்க, உங்களை மாரி ஒரு மனுஷனாக பாருங்கள், உங்களை அதேமாரி எங்களுக்கான நீங்கள் உதவணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உதவுங்க, நாங்களாம் அசிங்கலாம் போட மாட்டோம். நீங்கள் என்ன இவர் வந்து நம்ம போய் உடனே என்ன பிச்சைக்காரன் நினச்சிக்க போகிறாரோன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு உடனும்னு நினைப்பு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன உதவியோ அதை கேளுங்க. எங்களை மாரி ஆளுங்களை கிண்டல் பண்ண வேண்டாம், எங்களை மாரி ஆளுங்களை புறக்கணிக்காதீங்க. புரியுது. ஒரு கோவிலுக்கு எங்கே போனாலுமே சொன்னீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கியூ, தனி கியூ இருக்குது. ஆனால் எங்களுக்கு கியூ கிடையாது. ஓகே. எங்களை ஒன்று அந்த மாற்றுத்திறனாளியில் அனுப்ப மாட்டாங்க. நீ தான் குள்ளமாக தானே இருக்கிற நின்று பண்ணணும். ஒரு நேற்று கூட ஜிக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், அது பார்த்தீங்கன்னா 200-300 பேர் இருக்கிறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி போனால் தப்பு நம்பிச்சாங்க. அந்த 300 பேருக்கு நாங்கள் நிற்கிற நேரம் என்னன்னா எங்களுக்கும் உடம்புக்குள்ளே குள்ளமாக இருக்கிறவங்க தான் பிரச்சனை, எங்களுக்கும் உடம்புக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கும். ரொம்ப நேரம் எங்களால் நிற்க முடியாது. எந்த ஒரு உயரம் கொண்ட மாற்றுத்திறனாலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நாங்கள் நிற்க மாட்டோம். ஓகே. கொஞ்ச நேரம் எங்கெல்லாம் போய் உட்காருவோம். அதேமாதிரி நடந்து வந்தாலோ இல்லை படிக்கட்டு இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் மூச்சு வாங்கும். நிறையா நம்ம பார்க்க முடியும். இப்போ நிறையா இது இருக்கும், அதேமாரி இருக்கும். அதே எவ்வளோ பிரச்சனை எங்களுக்குள்ளே இருக்குது, அதை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க சமுதாயத்தில். ஓகே. இன்னும் குள்ளமாக தானே இருக்கிற, நீங்கள் அங்கே போ நீங்கள் அங்கே போ அப்படின்றாங்க. ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 சட்டத்திலே 21 டிசபிலிட்டி ஒதுக்கிறாங்க. அதில் எங்களுக்கு உள்ள அடைக்கிது.
ஏன் அந்த டிசபிலிட்டி பிரகாரமே நீங்கள் இது பண்ணலாமேங்களே. சட்டமே இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்க பண்ணலாம். தனிப்பட்ட முறையில பண்ண வேணாம், சட்டத்தின் கீழ் வரக்கூடியது. அதையே அங்கீகாரம் பண்ண மாட்டீங்களே. ஓகே. ஏகப்பட்டது இது பண்ணுறாங்களே, அதுக்கான அங்கீகாரமே பண்ண மாட்டாங்களே. ஓகே 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 ஓகேண்ணே. இப்போ பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்ட்டீங்க, நிகழ்ச்சிகளும் கம்மியாக தான் இருக்கு. உங்களுடைய அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, ஆமாம், அதை எப்படி நீங்கள் தக்க வச்சுக்கிறீங்க? தான் சொல்லுங்க, உங்களை மாதிரி நண்பர்கள் யாருன்னா ஒருத்தர் வச்சு அப்பப்போ மாதம் ஏதோ ஓடிக்கிறோம். ஓகே ஓகே. அரசாங்கத்தில் ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க, அரசாங்கத்தில் ரேஷன் அரிசி பாமாயில் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதை வச்சு சில இதோட காய்கறி மட்டும் வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிக்கிட்டோ ஏதோ ஒன்று பண்ணி நாங்கள் சமுதாயத்தில் முன்னேறினோம். புரியுதுண்ணே. ஏன்னா நடிகர் சங்கத்தில் இன்னும் நீங்கள் வந்து மெம்பர் ஆக முடியல. அது மாதிரி நடிகர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, அது எங்களுக்கு உண்மையானு தெரியல. 1.5 லட்ச ரூபா கேட்குறாங்களா மெம்பர்ஷிப் கார்டு. அது வந்து நாங்கள் இலவசமாக வேணும்னு சொல்லிட்டு நடிகர் சங்கத்தில் நாங்கள் மனு கொடுத்துக்கிறோம், அரசாங்கத்துலேயும் கொடுத்துக்கிறோம். நீங்கள் ரெக்கமெண்ட் லெட்டர் அனுப்புங்கன்னு அவங்க அனுப்புகிறோன்னு சொன்னாங்க, அனுப்பிச்சாங்களாம் இருக்கேன். ஓகே. எதனால வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு, அதாவது நீங்கள் மனு கொடுத்தீங்களே அதோடைய ரெஸ்பான்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது என்னவா இருந்துச்சு? அது ரெஸ்பான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன், எத்தனை போய் மேல் மட்டத்தில் சேர்க்க மாட்டாங்க. உங்ககிட்ட கொடுக்கறனா உங்ககிட்டே இருக்கும், உங்கள் மேல் அதிகாரிகிட்ட கொடுத்தா தானே அதுக்கான ஃபார்வர்டே ஆகும். அது நீங்களே தீர்க்க முடியலன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கான மேல் அதிகாரிக்கிட்ட நீங்கள் லெட்டர் எழுதி அனுப்பணும், அதை அனுப்ப மாட்டாங்க. எல்லா அலுவலகத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரியால் உங்களை சந்திக்கவே முடிய மாட்டேங்குது. ஆமாம். ஓகே ஓகே. மேல் அதிகாரிகிட்ட போய் சந்திச்சாதானே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சிஎம்ஐ சந்திக்கணும்னு நம்ம வந்து பண்ண 10ஆம் தேதியிலேருந்து அப்பாயின்மெண்ட் கேட்டுருந்தாங்க. இது வரைக்கும் நமக்கு அப்பாயின்மெண்ட்டே இல்லை. ஓகே ஓகே. அது என்ன காரணம்னு தெரியல. புரியுது. ஒரு தலைவராக நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க? அதான் இந்த சிஎம் பார்த்து அதுக்கான கோரிக்கை கொடுத்து அவரு கண்டிப்பாக எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த துறையில் இருக்கிறார், சினிமா துறையில் கேட்டால் அவருக்கு அந்த நஷ்டம் தெரியும். அதனால் அவர் ஒரு 4-5 கோரிக்கை அவர் நிறைவேற்றுவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நிறைவேற்றினாலே எங்களுக்கு அந்த வெற்றி பெற்ற மாரி எங்களுக்கு சூப்பராக. புரியுதுண்ணே. சினிமாவுக்கு போகும்போது அங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கிடைக்குதாங்க அந்த வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல? வேலை செய்கிற இடத்துல நல்லா அதெல்லாம் நல்லா கிடைக்குது. ஓகே. நமக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு நம்ம விளையாட முடியலன்னா கூட அவங்களே போட்டு வந்து சாப்பாடு கொடுக்குறது எல்லாமே அதுதான். அந்த மரியாதைலாம் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க அதான் சொன்னேன், எங்களை மாரி ஆளுங்க பழகினா அந்த பழக்கத்தில் அவங்க எல்லாமே செஞ்சுருவாங்க. ஓகே. ஆனால் இந்த பொது இடங்கள்ல போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு போகும்போது நான் பொது இடத்துல சொல்கிறேன், போகும்போது சந்தோஷமாக போவோம், வரும்போது 5 தான் வரும். ஓகே. அண்டு வீட்டில் உட்காந்து நம்ம நைட்டு ஃபுல்லாக 10 யோசிப்போம், நம்ம இப்படி பிறந்தது நமக்கு தப்பா, இல்லை கடவுள் தப்பா, இல்லை நம்ம பெற்றவங்க தப்பா அப்படின்னு எவ்வளோ நம்ம உணர்ஞ்சிக்கிறோம். புரியுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மண்டபம் எல்லாமே இடத்துக்கும் போகிறோம், ஆனால் எங்களுக்கான பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது என்ன சொன்னாங்க, மாற்றுத்திறனாளிக்கு ஏற்ற மாரி வசதியாக போடணும்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கான டேப்பு கூட எத்தலை. ஓகே. எங்களுக்கான டேப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கும். நாங்கள் ஒரு ஆளுங்களை நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வண்டி திறந்த பிறகு தான் நாங்கள் கைக்குவோம், அது வரைக்கும் சாப்பிட்ட கை காஞ்சின்னு தான் இருக்கும். ஹோட்டலு கடைங்களை போனாலும் அந்த மாரி தான் பிரச்சனை. ஓகே. எங்களுக்கான இதுதான் சொன்னேன், எங்களுக்கான சமுதாயத்தில் எங்களுக்காக பண்ணணும்னு இல்லவே இல்லை. புரியுது. உங்களுக்கான அக்சஸே இல்லாத மாதிரி தான் இந்த வெளில தனியா போக முடியாது, யாராவது ஒருத்தவங்கள உதவி வேணும். வெளில ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா யாராவது ஒருத்தவங்க உதவி வேணும். ஆமா, மற்றவங்களை நம்பி தான் வாழ்க்கை நகர்த்து. ஆமாம், அப்படிதான் போகுது. இப்போ நாங்கள் பஸ் ஏறணும்னா என்னை வந்து நீங்கள் ஏற்றி விடணும் கைப்பிடிச்சி. புரியுது. ஏன்னா இப்போ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு ஹைட்டு பண்ண 2-3 அடிக்க முடியாது, அதுக்கு மேலே காலை தூக்கி வைக்க முடியாதுங்களா? ஆமாம், அந்த படிக்கட்டில். ஓகே. இப்போ புதுசாக வந்த பஸ்லேயுமே அப்படிதான் எல்லாமே பஸ்ஸில் விடலாம். புரியுதுண்ணே. ஏன்னா நம்ம தனியாக வெளில போயிட முடியும், குடும்பத்தோட வெளில போகும்போது தான் கஷ்டமா இருக்கும். அப்போ தான் கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வெளில போகும்போது நம்மளை என்ன சொன்னாலும் சரி, நம்ம இந்த காரை வாங்கி இந்த காரை விடாமே நம்மளால நம்ம 4 பேர் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நம்ம போயிடும். ஓகே ஓகே. ஆனால் குடும்பத்தோடு போகும்போது அவங்க அந்த குடும்பத்தில் பேசும்போது அவங்க அந்த மூளைக்கு அவங்க போயிடும், இந்த பையனை நம்ம ஏன் கூப்பிட்டு வந்தோம், நம்ம கூப்பிடாம வந்திருக்கலாமே, நம்ம மட்டும் தனியாக வந்து நம்ம தனியாக போயிருக்கலாமேன்னு வரும். புரியுது. ஒரு தலைவரா நீங்க இங்க இருக்கீங்கல்ல, நீங்க சந்திச்சு வெற்றி பெற்ற ஒரு போராட்டம்னா அது என்ன? உங்க வாரியத்தில் உறுப்பினரை வாங்கிக்கணும். ஒரு உயரம் கண்ண மாட்டிட்டனாலுக்குன்னு ஒரு இதுவா வந்து உறுப்பினர் வாங்கிக்கணும், அது வெற்றி பெற்றுக்கிறோம். அதேமாரி நமக்கான அங்கீகாரம் கமிஷனர் ஆஃபீஸில் நமக்கான அங்கீகாரம் தனியாக கொடுக்குறாங்க, அதுக்கான நமக்கு லெட்டர் அனுப்பத்தான் இப்போ அனுப்புகிறாங்க, அந்த வேலை பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒரு வெற்றி. அது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 2 அமைச்சரை வச்சு ஒரு மாநாடு நடக்கும்,
அவங்கள வச்சு நடத்தினோடனே அவங்களே சொன்னாங்க, பரவாயில்ல இந்த அளவுக்கு நடத்தி இவ்வளோ கூட்டம் வந்துக்கிறாங்க, பரவாயில்ல, நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி போனதே இல்லை. இந்த அன்பின் பொய்யாமொழி அமைச்சரே சொன்னாங்க, ஓகே ஓகே, இந்த அளவுக்கு நீங்கள் வந்துக்கிறீங்க, பரவாயில்ல, உங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னோம். ஆனால் இது வரைக்கும் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு போனாரு. எல்லாம் வெறும் வார்த்தைகளாக மட்டுமே ஆறுதல் படுத்தக்கூடிய வகையில வார்த்தைகளாக மட்டுமே இருக்கு. ஆமா, ஆனா எதுவுமே இன்னும் செயல்பாட்டுக்கு வந்து அடையல. வரல. புரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணன் பேசுனதா இருக்கட்டும், உங்கள்கிட்ட பேசும்போதா இருக்கட்டும், ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சது. என்ன அப்படின்னா, நாங்க தனிப்பட்ட முறையில எங்களோட வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு இந்த சமூகம், இந்த வாழ்வாதாரம் எங்களுக்கு வேணும். ஆமா, இதை தாண்டி எங்களுக்கு பெருசா இலவசமோ எதுவுமே தேவையில்லை. நாங்க தனியா எங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகணும். அதுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி கொடுங்க. அதுதான் உங்களுக்கு வேண்டுகோள். எங்களுக்கான வேண்டுகோள். புரியுதுண்ணா? எங்களுக்கான வேண்டுகோளே அதான். எங்களுக்கான அசஸ்ட், எங்களுக்கான போகிறதுக்கான இதுவான எல்லாமே இருக்கணும்ன்றோம். புரியுது. கண்டிப்பா இந்த போராட்டம் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே வந்து நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசைகளாகவுமே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரிதான், நீங்களும் ஆசைப்படுவீங்க, அதிகம் ஆசைப்படுவீங்க. ஏன்னா உங்களாலையும் அது செய்யக்கூடிய இடத்துல நீங்க இல்ல, ஆமா, நீங்களும் இல்ல, யாருமே ஆக்சுவலா அந்த செய்யக்கூடிய இடத்துக்கு இருக்க மாட்டாங்க. செய்யக்கூடிய இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேர்காணல் நம்ம அதை பத்தி பேசுறோம். புரியுதுங்களா? ஏன்னா செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த காதுல போயிட்டு இந்த சத்தம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நேர்காணல அந்த வார்த்தைகள், அந்த கேள்விகள்லாம் நம்ம எழுப்பிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா அது வந்து நிறைவேறும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அதுக்காக தான் நம்ம போராடிக்கிட்டு ஒரு விஷயத்த கடந்து வந்துகிட்டு இருக்கோம். ஒரே விஷயம்தான், சகஜமா பாருங்க, தனிப்பட்ட முறையில எங்களை பார்க்காதீங்க, எங்களா பாருங்க. நாங்களும் ஒரு மனுஷங்கள் தான், நாங்களும் உயிர் உள்ளவங்க தான். எங்களுக்கும் அந்த உணர்வுகள் இருக்கும், எல்லா உணர்வுகளும். கண்டிப்பா அந்த உணர்வுகளை யாரும் மதிக்க மாட்டாங்க. புரியுதுங்க. ரொம்ப நன்றிண்ணே, உங்க நேரத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய சினி ஸ்பாட்ல எம்ஜி ராகுல் அவர்கள்ட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி என்ன நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் சதீஷ். நன்றி, வணக்கம்.